ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லலான்னு இருக்காங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த கதை கண்டிப்பாக போட்டு வர்றோம். இந்த கதை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், கேட்டு பாருங்கள். ஒரு ஊரில் அம்மாசின்னு ஒருத்தர், அவருக்கு ரொம்ப நாளாக பொண்ணு தேடுறாங்க. பொண்ணே அமைய மாட்டேங்குது. அப்போது ஒரு சோசியாரை போய் பார்க்குறாரு. சோசியார் அவருக்கு ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்றாரு. ஸோ 3 அமாவாசைக்கு உங்கள் குலசாமியில் போய் சாமி கும்பிடுங்க, சரியாக போயிடும் அப்படின்ட்டு ஒரு டேட்டு குறித்து கொடுக்குறாரு. அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்குலாம் மறந்துடும் சாமி, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அப்போது நீங்கள் வீடு போகிற வரைக்கும் அம்மாசி பிடின்னே சொல்லிட்டு போங்க, வீட்டுக்கு போனோன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அமாவாசையும் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகிற வரைக்கும் அம்மாசி பிடின்னே சொல்லிட்டு போகிறாரு. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தனியாக போகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு அம்மாசி பிடின்னு சவுண்டாக சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அந்த காட்டுக்குள்ளே 7 கொலை செஞ்சுட்டு எந்த போலீஸாலையும் பிடிக்க முடியாத ஒரு நபர், அவர் பேர் அம்மாசை. அவர் இந்த காட்டுக்குள்ளே இருக்கார். இவர் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அம்மாசி பிடின்னு சவுண்டாக சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டுட்டு அவருக்கு கோபம் வந்துடுது. என்னடா, நம்மளை போலீஸாக கூட பிடிக்க முடியல, பார்த்தா ஒரு நோஞ்சானாட்ட ஒருத்தன் வர்றான், இவன் நம்மளை பிடிக்கணுன்னு தைரியமாக சவுண்டாக சொல்லிட்டு வர்றான் அப்படின்னு கேட்டுட்டு வந்து பிடிச்சி அடின்னு அடிச்சுப்புற. அப்படி அடிச்சுட்டு இன்னும் பிடிக்கக்கூடாதுன்னே சொல்கிறா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ இருந்தாலும் இன்னும் பிடிக்கக்கூடாதுன்னே சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு காட்டில் பசங்க ஒரு 4 பேர் குருவிக்கு கண்ணி வச்சுருக்காங்க. குருவியே கிடைக்கல. ரொம்ப விரத்தியில் ஃபீலிங்கில் உட்காந்துட்ருக்காங்க. ஒரு அது வழியே போயிட்டு இன்னும் பிடிக்கக்கூடாதுன்னு சவுண்டாக சொல்கிறாரு. அவங்களுக்கு கோபம் வந்துட்டு, இருந்தாலும் நம்மளை தான் கேள்வி பண்ணுறான்னு சொல்லி வந்து அடின்னு அடித்து நல்லா பிடிக்கணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஸோ அவர் அடியை வாங்கிட்டு அந்த வழியில் சவுண்டாக சொல்லிட்டு வர்றாரு, இன்னும் பிடிக்கணும்னு. அப்போ ஒரு ஊர் வருது. அந்த ஊரில் ஒரு வீட்டில் தீ பிடிச்சி அந்த ஊர் நிறைய வீடுகளில் தீ பரவிடுச்சு. நிறைய பேர் ஊர் சனமே சேர்ந்து தீயை அணைக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போது இவர் அது வழியே போயிட்டு நல்லா பிடிக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டு ஊர் சனமெல்லாம் அவர் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த கதையோட பேலன்ஸு அடுத்ததில் நான் சொல்கிறேன். நண்பர்களே, கதை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.